ஒவ்வொரு வீடுகளையுமே அந்த வீட்டுக்கே உண்டான தனித்துவமான ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்டி ஒர்க்ஸ் வந்து செம்மையாக பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டி ஒர்க் மாதிரியே ப்ரௌனு சாண்டில் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாசிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க, வடக்கு பார்த்த மாதிரியான வாசல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. 3.1 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2450 ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் மாடலில் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட எக்ஸ்டி ஒர்க் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ப்ரௌனு சாண்டில் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் தான் அமைஞ்சிருக்கும். எக்ஸ்டி ஒர்க் பார்த்தீங்கன்னா கிளாசிக்காக இருக்கும். ரைட் சைடில் ஃபுல்லாமே ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் ஒர்க்கு, அது போக வெர்டிக்கல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பெரிய பால்கனி செட்டப்போட பெரிய பெரிய ப்ரொஜெக்ஷன்ஸோடு அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஏகப்பட்ட லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பகலில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். முடிஞ்சால் நைட்லேயும் எலிவேஷனை வீடியோ எடுத்து இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறோம். நிறைய லைட் இருக்கிறனால நைட்டில் பார்க்குறதுக்கு இன்னும் செம்மையாக இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீனரியாக லான் இருக்குது. இதை தாண்டி வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கோட்டையார்ட் கொடுத்துருக்காங்க, அங்கேயும் லான் இருக்குது. வீட்டோட டெரஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி கட்டி அங்கேயும் லான் செட்டப்போட ஒரு சூப்பரான கார்டன் ஏரியாவை ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான மெட்டல் கேட்டுங்க. இந்த வீடு வந்து குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து நேரில் ஃபீல் பண்ணி பார்க்கணுன்னா இந்த கேட்டை பிடிச்சி இப்படி தள்ளினீங்கன்னாவே தெரியும். அந்தளவுக்கு ஹெவியாக வெயிட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது 18க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியாங்க. பார்க்கிங் ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான செராமிக் டைல்ஸ் 2க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய டைல்ஸை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் வந்து நிறையா ஸ்பாட் லைட் இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்து அந்த சிட் அவுட் ஸ்பேஸ் வழியாக வீட்டோட மெயின் டோருக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்கிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே இந்த சிட் அவுட் ஸ்பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் டெயில் ஒர்க் பண்ணி, வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான ஃபினிஷிங்கில் டெயில் ஒர்க் பண்ணி, சீலிங்க்கு வந்து உட்டன் பிளாங்க்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான உட்டன் டிசைன்லேயே வந்து அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் நிறையா ஃபோக்கஸ்டு லைட் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த சைடு வால் ஃபுல்லாமே ஸ்டோன் கிளைடிங் டைல்ஸை வந்து லே பண்ணி சுற்றியும் கிரானைட்டில் பேனலிங் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணி இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அது போக இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியே மெயின் டோருக்கும் கிரானைட்டில் பேனலிங் ஒர்க்கு, உள்ளே வர வழியில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெஞ்ச் விண்டோக்கும் கிரானைட்டில் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது, தேக்கு மரத்தில் இருக்குது. இன்டி ஒர்க்ஸுக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரியே மெயின் டோரும் சூப்பராக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது 16க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஏரியா. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வீடு ஃபுல்லாமே எல்லா ரூம்ஸ்லேயுமே வித்தியாசமான இன்டி ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு வால் ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளூட்டட் பேனல்ஸ்லேயே சென்டரில் வந்து ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க வித் பேஸ் யூனிட்டோட. இந்த டிவி யூனிட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டிசைன் வந்து நம்ம இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான ஃப்ளூட்டட் டிசைன் இல்லாத மாதிரி மார்பினேட் டிசைனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே வடக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. பூஜா கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் சிஎன்சி கட் ஓப்பனிங்ஸ், அதாவது டிசைன்ஸ்லாம் கொடுத்து அதில் லைட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறது இந்த ஓப்பனிங்ஸ் வழியாக க்ளோவாகி தெரியுது, நல்லா இருக்குது. கீழே வந்து நம்ம படையல் போட்டு சாமி கும்பிட்றதுக்கான அந்த ஒரு ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கீழே பேஸ் யூனிட் இருக்குது. இதையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ள லைட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் விளக்கெல்லாம் வச்சுக்கலாம். லிவிங் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவை தாண்டி எல்லா இடத்துலையுமே இதே மாதிரியான பேட்டர்னில் தான் ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக பிளைனாக லே பண்ணாமல் இந்த மாதிரியான பார்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிற டைல்ஸை உபயோகப்படுத்தி ரெடி பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதை தாண்டி இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் லைட்டிங்க்கு இந்த சைடு ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது, இந்த சைடு ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜன்னல்கள் தான். இது வந்து 6க்கு 6, இது வந்து 4க்கு 6 நல்லா பெருசாக பிளான் பண்ணி சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க வித் லைட் ஒர்க்கோட பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ரிப் லைட்ஸும் இருக்குது, ஸ்பாட் லைட்ஸும் இருக்குது. ஃபால் சீலிங் பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குது. முதல்ல டைனிங் கம் கிச்சன் பார்க்குறதுக்கு முன்னாடி கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். வீடு ஃபுல்லாமே பெட்ரூமுக்கு இந்த மாதிரியான டிசைனில் தான் ரெடிமேட் டோர் கொடுத்துருக்குறாங்க. நிலவெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பெட்ரூமோட அளவு 11க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் இருக்குது. அதுலேயும் அந்த சைடு இருக்கக்கூடிய ஜன்னல் வந்து ஃப்ரெஞ்ச் டைப் ஜன்னலாக பிளான் பண்ணி நல்லா லைட்டிங் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. சென்டரில் வந்து சைடு டேபிள் ஹெட்போர்ட் டிசைனோட ஒரு பெரிய உட்டன் காட் இருக்குது.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடு ஃபுல்லாமே ப்ரௌனு ஒயிட்டு சாண்டில் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் தான் டெயில் ஒர்க்கு பெயிண்டிங் ஒர்க்கு இன்டி ஒர்க்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இன்டி ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். இந்த உட்டன் காட்டுக்கு ஆப்போசிட்லேயே டிவி நெட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து வால் மவுண்டட் டைப்பில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. வேணும்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், வேணாட்டி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரோப் இருக்குது. அதுலேயே வந்து நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்லேயும் வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. சிம்பிளாக நீட்டாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதுலேயும் வந்து லைட் ஒர்க்கோட தான் அமைஞ்சிருக்கு. இது போக ஸ்டோரேஜுக்கு இந்த சைடு வந்து ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. அதுக்கு வந்து லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட டோரு உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான ஃபைபர் டோர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 4.5 8ங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, வாலுக்கு வந்து கிளாஸான செராமிக் டைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. நான் அடுத்து வந்து டைனிங் கம் கிச்சன் காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த இந்த பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் வீட்டோட தென்கிழக்கு கார்னரில் வீட்டோட டைனிங் கம் கிச்சன் இருக்குது. டைனிங் கம் கிச்சன் வர வழியில் இருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங்க்கு ஃபுல்லாமே இந்த மாதிரியான உட்டன் பேனலிங் ஒர்க்கும் ஷோபீஸ் வைக்கிற மாதிரியான ப்ரொவிஷனும் கொடுத்து வால் பார்ட்டிஷன் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி உள்ளே என்ட்ரானதும் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாலையும் சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நீட்டாக இருக்குது. இந்த டைனிங் ஏரியாவில் இதை தாண்டி இந்த இடத்துல நமக்கு ஷோபீசஸ் எல்லாம் வைக்கிற மாதிரியான யூனிட் கொடுத்துருக்காங்க. டைனிங் கம் கிச்சன்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம அங்கே கிளாஸஸ்லாம் வச்சா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து கிச்சனுக்கான ஸ்பேஸு. கிச்சனை பொறுத்த வரைக்கும் கிளாஸியான ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான நிறைய பேஸ்னெட்ஸ் இருக்குது. அது போக டால் யூனிட் இருக்குது. மேலே வரக்கூடிய இந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் யூனிட் பண்ணியிருக்கிறாங்க. சாண்டில் கலர் காம்பினேஷனில் அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான கிளாஸியான ஃபினிஷிங் இன்டி ஒர்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியாக டெயில் ஒர்க் வந்து சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு கிச்சனில் 2 ஜன்னல் இருக்குது. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் யூ ஷேப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிரானைட் கவுண்டர் டாப்பு. சிங்க் வந்து சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து நம்ம கோட்டியாடு பார்க்க போகிறோம். டைனிங்லேருந்து போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த டைனிங் கம் கிச்சனோட அளவு வந்து 8க்கு 16ங்க. கோட்டியாடுக்கு போகிறக்கான அந்த டோர் வந்து ஸ்லைடிங் டைப்பில் அமைஞ்சிருக்கு. யூபிவிசி மெட்டீரியல் வித் கிளாஸோட கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கோட்டியாடோட அளவு வந்து 11க்கு 8ங்க. நல்ல ஒரு பெரிய கோட்டியாட் செட்டப் பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, 11க்கு 10ங்க. நல்ல ஒரு பெரிய கோட்டியாட் செட்டப் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கோட்டியாட்லேயே வந்து 2 வாட்டர் சம்ப் இருக்குது. ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கான சம்பு, இனி ஒன்று வந்து சால்ட் வாட்டருக்கான சம்ப் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாமே டெயில் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி கார்னரில் வந்து இந்த மாதிரி எல் ஷேப்பில் ஒரு லான் செட்டப்போட கார்டன் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரியான ஸ்டோன் கிளேட்டிங் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து கிளே ஜாலிஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து எம்எஸ்டியில் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம மழை வந்தால் இந்த இடத்துல சேரை போட்டு உட்காந்து நல்லா ரசிக்கலாம். மேலே வந்து மழை அந்த கிளாஸில் விழுகும். அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை தாண்டி இந்த ஏரியாவோட வாலுக்கு ஃபுல்லாமே நல்லா லைட்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி இதே கோட்டியாட் செட்டப்லேயே வந்து கார்னரில் இந்த வீட்டுக்கான தனி போரும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் வந்து லிவிங் ஏரியாலேயே இருக்குது. லிவிங் ஏரியாவிலேருந்து போகிற மாதிரி பிளான் பண்ணி இந்த ஸ்டேர்கேஸில் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் அண்ட் டெயில் ஒர்க்கை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஹேண்ட்ரைல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் உட்டன் காம்பினேஷனில் இருக்குது. ஸ்டெப்புக்கு வந்து நல்லா வெளிச்சம் கிடைக்கிற மாதிரியான ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குறாங்க. அதுபோக நேச்சுரல் லைட்டிங் கிடைக்கிற மாதிரியான ஃபிக்ஸட் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்ததும் முதல்ல வந்து ஒரு பெரிய லாபி மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லாபியிலேருந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஓப்பன் டெரஸுக்கெல்லாம் போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. இந்த லாபி ஸ்பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா சீலிங்க்கு அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக இருக்குது. அதை தாண்டி நம்ம லாபியில் என்ட்ராகிற இடத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷோகேஸ் யூனிட் மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமை முதல்ல பார்ப்போம். இது வந்து வீட்டோட 2வது பெட்ரூம். இதுவும் வந்து 11க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான். ஃபஸ்ட்டு பெட்ரூமில் என்னென்ன பார்த்தோமோ அந்த இன்டி ஒர்க்ஸ்லாம் இந்த பெட்ரூம்லேயும் பண்ணியிருக்கிறாங்க. சென்டரில் வந்து சைடு டேபிள், ஹெட்போர்ட் டிசைனோட உட்டன் காட்டு, இந்த சைடு வந்து ஒரு டிவி யூனிட்டு, சீலிங்க்கு வந்து அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கு, ரைட் சைடில் நிறைய வார்ட்ரோப்பு, அங்கேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, லாஃப்ட் கபோர்டு இருக்குது. அது போக ரைட் சைட் கார்னரில் ஒரு ஸ்டடி டேபிளும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. ஒரு ப்ரைவேட் ஃப்ரண்ட் பால்கனி இருக்குது. முதல்ல நம்ம அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமை காமிக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 7க்கு 8ங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைய போகக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். டெயில் ஒர்க் வந்து சூப்பராக இருக்குது. ஒன் சைட் ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்க மாதிரியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 3 சைடு வாலில் ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிளாஸியான ஃபினிஷிங்கில் சீலிங் லெவல் வரைக்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கும் வந்து நல்லா கிரிப்பாக நேச்சுரல் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான
பாத்ரூம் ஃப்ளோரிங் டைல்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, ஆன்டிஸ்கிட் டைல்ஸு. இந்த சைடு நம்ம பார்க்க போகிறது வந்து வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த பால்கனி செட்டப்புங்க. 16க்கு 10ங்கிற அளவில் ஒரு பெரிய பால்கனி ஸ்பேஸாக அமைஞ்சிருக்கு. இங்கே ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான உட்டன் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்கிறாங்க 2க்கு 4ங்கிற அளவில். இந்த சைடு வால் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் இந்த டெக்ஸ்சர் ஒர்க் தான் இருந்துச்சு. நம்ம ஃப்ரண்ட் சைடில் இருந்து பார்த்தா அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கே நீங்கள் க்ளோஸாக வந்து பார்த்தா எந்த மாதிரி டெக்ஸ்சர் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அது போக இந்த பால்கனி ஏரியாவோட சீலிங்கில் நிறையா ஃபோக்கஸ்டு லைட் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு வந்து அழகான அந்த மாதிரி க்ரூ டிசைன்ஸும் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வாலில். அடுத்து நான் வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த 2 பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூமு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற பெட்ரூம் வந்து கிங் சைஸ் பெட்ரூம். 16க்கு 16ங்கிற அளவில் ஒரு பெரிய பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லேயும் ஃபஸ்ட்டு பெட்ரூமில் செகண்ட் பெட்ரூமில் என்னென்னலாம் பார்த்தோமோ அதுதான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் இருக்குது. ஏன்னா 16 அடி எல்லா சைடுமே இருக்கிறதுனால வார்ட்ரோப்பும் நல்லா பெருசாக இருக்குது. காட்டும் பார்த்திங்கன்னா கிங் சைஸ் காட் மாதிரி பெருசாக கொடுத்துருக்குறாங்க. டிவி யூனிட்டும் பெருசாக இருக்குது. அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஷோபீஸ் வைக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம இங்கே பார்க்க முடியுது. ட்ரெஸ்ஸிங் யூனிட் அந்த சைடு இருக்குது. இந்த சைடு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 ஜன்னல் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய 2 ஜன்னலுமே ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜன்னல்கள் அந்த சைடு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க. 7க்கு 8ங்கிற அளவில் செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். எல்லா டாய்லெட் கம் பாத்ரூம்லையும் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டி கொடுப்பாங்க. இது வந்து வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான அந்த எக்ஸிட் டோர். இது பார்க்குறக்கு வந்து உட்டன் டோர் மாதிரி இருக்கும். இது வந்து மெட்டல் டோர். நிறையா மல்டி லாக்ஸ் இருக்கிற மாதிரியான மெட்டல் டோராக பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது வந்து உட்டன் டோர் மாதிரியே தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஓப்பன் டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தான் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது. வாஷிங் மிஷின்லாம் நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். அதுக்கான அந்த ப்ரொவிஷன் வந்து டெரஸ் போகிறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஓப்பன் டெரஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு நான் சொன்னேன்ல க்ரீனரியாக ஒரு கார்டன் மாதிரி செட்டப் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம கோர்ட்யார்ட்லேயும் பார்த்தோம். இங்கேயும் இந்த மாதிரியான க்ரீனரியாக ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. தொட்டி மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சின்ன சின்ன செடிகளும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான கிராஸும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேருந்து தான் நம்ம டெரஸ் போகிறக்கான அந்த ஸ்டார் கேஸை அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் பார்க்குற மாதிரியே நம்ம டெரஸ் போகிறதுக்காக கொடுத்துருக்கூடிய அந்த ஸ்டார் கேஸ்லேயே வந்து ஸ்டெப்ஸுக்கு கிரனைட் டெயில் ஒர்க்கில் உபயோகப்படுத்தி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஹேண்ட் ரைல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்ததும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டெரஸ் ஏரியா ஃபுல்லாமே ஃப்ளோரிங்க்கு டேம் ப்ரூஃபில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2 வாட்டர் டேங்க் இருக்குது. துணி துவைக்கிறதுக்கான அந்த மேடை இருக்குது. துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு லக்ஸரியான சூப்பரான வீடு. 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2450 ஸ்கொயர் ஃபீட் 3.25 இல்லை 3.1 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்கிறாங்க. நல்லா ஒரு பெரிய வீடு. சுற்றி வீடியோ எடுக்கிறதுக்கு மூச்சு வாங்கிட்டு வீடியோ எடுக்கிற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய வீடு, லக்ஸரியான வீடு. நம்ம கோயம்புத்தூரில் துடியலூர் பக்கத்தில் பன்னிமடைங்கிற ஏரியாவில் தான் இந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்த்து 1,10,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்துருக்கக்கூடிய யாராச்சும் இந்த லொக்கேஷனில் நல்ல ஒரு பெரிய பட்ஜெட்டில் லக்ஸரியான வீடு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இந்த சைடு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவாகவும் டெவலப் ஆயிடுச்சு. இங்கேருந்து நீங்கள் பார்த்தாவே தெரியும் நல்லா வீடு வந்துருச்சு. மிச்சம் 2 சைடு வந்து தோட்டம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த வீட்டை பற்றின ஏதாச்சும் ஒப்பீனியன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்.